ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பர் ஹாப்பிங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போது 238 ஆயிட்டாங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு நினச்சாலே ஆச்சரியமாக இருக்குங்க. அதில் வேற இவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா என்னால் நம்பவே முடியலங்க. என்னோடய பர்செப்ஷன் என்னென்னா, லாங் வீடியோஸ்க்கு அவ்வளோ வியூஸ் கிடைக்காது. ஷார்ட்ஸ் வந்து யூடியூப் ஃபீட் பண்ணிடும். அதனால் எப்படியாவது ஷார்ட்ஸ்க்கு வந்து வியூஸ் வந்துடும் அப்படின்னு நினச்சிருந்தேங்க. அதனால் நான் எக்ஸ்பெக்ட் எவ்வளோ பண்ணேன்னா, ஒரு 50 வியூஸ் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிருந்தேன். அதே மாதிரியே ஃபஸ்ட் நாள் வந்து 9 வியூஸ் தாங்க போயிருந்துச்சு. நான் சரி நினச்ச மாதிரி தான் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா இப்போது 4.5K ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோவில் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, கொஞ்சம் க்ளீனிங், கொஞ்சம் கார்டனிங், அப்புறம் கொஞ்சம் குக்கிங்க. இன்றைக்கி ஒரு தப்பு பண்ணிட்டேங்க. காலையிலேயே லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன்னா கண்டினியூஸாக அப்படி க்ளீன் மட்டும் பண்ணியிருந்துருக்கலாம். நான் என்ன பண்ணிட்டேன், லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணலனால இப்போது இதை பிரேக் பண்ணிவிட்டு போய் லஞ்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் வரணுங்க. அந்த ஃப்ளோவே பிரேக் ஆயிரும் அப்படியே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு உங்களுக்குலாம் குழப்பமாக இருக்கும். நான் ஒரு ஸ்டாண்டு பண்ண போகிறேங்க. ஆக்சுவலி எங்கள் வீட்டு முன்னாடி ஒரு கிளைம்பர் ரோஸ் இருக்குங்க. அது இஷ்டத்துக்கு ரூல்ஸே ஃபாலோ பண்ணாமல் எல்லா டைரெக்ஷனும் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் வழியை கூட பிளாக் பண்ணிகிட்டு இருக்குங்க. அதனால் இந்த ஸ்டாண்ட் பண்ணி கொண்டு போய் வச்சுட்டா அது ஈஸியாக இருக்கும்னு பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. அப்புறம் சொல்ல மறந்துட்டேங்க, மறுபடியும் இன்னொரு தேங்க்ஸுங்க. ஆக்சுவலாக என்னோடய வாய்ஸ் பற்றி நான் எப்போவுமே ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் நிறைய பேர் கமெண்ட் பண்ணி, நிறைய பேர் சொல்ல முடியாது, கொஞ்சம் பேர் கமெண்ட் பண்ணி ரொம்ப பாசிட்டிவாக சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேங்க. கமெண்ட் படித்தப்போ கொஞ்சம் பேர் என்ன மாதிரி தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதை பார்த்தப்பே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. இங்கே வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதில் வந்து கொஞ்சம் பேருக்கு தாங்க க்ளீனிங் பிடிக்கும். நிறைய பேருக்கு வந்து குக்கிங் தான் பிடிக்கும். நல்லா சூப்பராக சமைப்பாங்க எல்லாருமே. எங்கள் வீட்டுக்காரர் வந்து வெஜிடேரியனாக இருந்தால் கூட சூப்பராக ஆசையாக சாப்பிடுவாருங்க. ஆனால் அவர் நேரம் பாருங்கள், என்னைய மாதிரி ஒய்ஃப் கிடச்சிருச்சு அவருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் பல கனவுகளோடு நான் வேலையை விட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்க. அது என்ன கனவுன்னு கேட்டிங்கன்னா நீங்களே சிரிச்சிருவீங்க. அப்படியே ஜாலியாக படுத்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு நினச்ச நேரம் சாப்பிட்டுக்கிட்டு அப்படிலாம் நினச்சிட்டேங்க. நான் சமையல் எவ்வளோ கஷ்டம்னு அப்புறம் தாங்க நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்மளே சமைச்சா தான் சாப்பாடுங்கிற ரியாலிட்டி அப்புறம் தாங்க புரிஞ்சுது எனக்கு. இதுலேருந்து நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேங்க. அப்போவே புரிஞ்சிக்கல, கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் புரிஞ்சிச்சு எனக்கு. எப்படின்னா, இப்போ நம்ம அம்மாலாம் வேலை செஞ்சுட்டே இருக்காங்க, அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனாலுமே நமக்கு வந்து இந்த வேலையெல்லாம் இவ்வளோ கஷ்டம்னு நம்ம தெரிஞ்சுக்கல. அப்போனா நம்ம ஹஸ்பண்ட் எப்படிங்க நம்மளை டக்குன்னு எடுத்தோடனே புரிஞ்சுக்குவாங்க? அவங்களுக்கும் தெரியாது இல்லைங்க. எங்கள் வீட்டில் சப்பாத்தி செஞ்சது நான் தாங்க ஃபஸ்ட்டு. அதனால் சப்பாத்திங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமானது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நான். எங்கள் அம்மா பூரிலாம் அடிக்கடி செய்வாங்க, ஆனால் சப்பாத்தி செஞ்சதே இல்லை. அதனால் சப்பாத்தி நான் செய்யும்போதெல்லாம் நான் நினச்சிக்குவேன் எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு. ஆனால் அவர் எப்போவுமே அந்த சமயத்தில் ஆஃபீஸில் பிஸியாக இருந்தாருங்க. அதனால் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாருன்னு அடிக்கடி சண்டை போட்டுக்குவேங்க நான். புதுசாக கல்யாணம் ஆக போகிறவங்க இல்லை புதுசாக கல்யாணம் ஆனவங்க யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்குலாம் ஒன்று சொல்கிறேங்க. இந்த படத்துலலாம் காமிக்கிற மாதிரி நினச்சி ஏமாந்து போயிடாதீங்க. அந்த படத்துலலாம் நம்மளை ஏமாற்றிட்டாங்க. ஆக்சுவலாக லைஃப்பில் அப்படி இருக்காதுங்க. ஏன்னா அவங்களால 24/7 நம்ம கூட ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. அவங்க கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க, ஆனால் நம்ம நினச்ச நேரம்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்லாம் ரெசிபி பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பேங்க. ஆனால் திடீர்னு என்னோடய மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், சொந்த மூளை. ஓகே, நம்ம இதை அவங்களுக்கு தெரியல, நம்ம இதை ஆட் பண்ணால் அது இன்னும் சூப்பராக வந்துடும் அப்படின்ட்டு ஆட் பண்ணுவேன். கன்றாவே போயிடுங்க. அப்புறம் அப்படியே அது ஒரு புது டிஷ்னு சாப்பிட வேண்டியதாங்க. நீங்களும் ஒன்று யோசிச்சு பாருங்களேங்க. நம்ம எந்த ரெசிபி வேணால் பார்த்து செய்வோம், கடைசியில் அந்த டேஸ்ட் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி வந்துடுங்க. அது ஏன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி பொருளாக நம்ம நிறையா ஆட் பண்ணிடுவோம். நம்மளோட பிரெயினை நம்ம அந்த மாதிரி டியூன் பண்ணி வச்சுருக்கோங்க. நம்ம ஒரு புத்திசாலி, நமக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி. அப்புறம்தான் போக போக நம்ம ஏன் தேவையில்லாமல் பிரெயின் எல்லாம் கஷ்டப்படுத்தி அவங்க சொல்கிற மெஷர்மெண்ட்லாம் ஃபாலோ பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆகிக்கணும்னு சொல்லிட்டு நான் இஷ்டத்துக்கு என்னோடய அளவு போட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. இப்போ பூ பொரிச்சாச்சு. இது நான் உங்களுக்கு எதுக்குன்னு நான் அப்புறமா சொல்கிறேன். இதை கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டு மாடியில் போய் காய் கொஞ்சம் பறிச்சிட்டு வரலாங்க.
ஒரு 1 வீக் நான் தீபாவளிக்கு ஊருக்கு போயிட்டேங்க. அவ்வளோதான். பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டாங்கிற கதையாக எங்கள் வீட்டில் இருக்கிற ஸ்பைடருக்கு, பல்லிக்கு, அப்புறம் அந்த ஃபங்கஸ்க்கெலாம் ஒரே கொண்டாட்டங்க. வீட்டை வந்து திறந்தா கப்புன்னு ஒரே ஸ்மெல்லு. கீழே இருக்க பிராணி மட்டும்தாங்க நம்ம இல்லாத இப்போ வரும். ஆனால் அந்த மேலே இருக்கிற புழுவும் நீ இருந்தாலும் இல்லாட்டி எனக்கு என்னன்னு அது பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குங்க. ஆனால் அந்த டைமு எதுவுமே புழு சாப்பிட்லிங்க. எல்லாமே அப்படி இப்படியே இருந்துச்சு. 2-3 பிட்டகாடு மட்டும் கொஞ்சம் பழுத்து போயிடுச்சுங்க நான் ஊருக்கு போயிட்டனால. நான் ஊருக்கு போயிட்டேன்ட்டு ஒரு வேளை புழுவெல்லாம் என்னை மிஸ் பண்ணிடுச்சோ. இன்றைக்கி செம்ம ஹார்வெஸ்ட்டுங்க. தக்காளிலாம் அப்படியே செவன்னு பொம்மை மாதிரி பழுத்து இருந்துச்சுங்க. பார்க்கவே ஆசையாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி தக்காளியில் நான் எதுவும் செய்யலை. உங்களுக்கு சர்ப்ரைஸாக ஒன்று செஞ்சு காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது கார்டனிங் பண்ணுவீங்களாங்க? பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் வேணுமா, இல்லை நீங்கள் எனக்கு டிப்ஸ் கொடுப்பீங்களா? அப்புறம் கொஞ்சம் பேர் நான் யூஸ் பண்ணுற பொருளாக நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாங்க, நான் கொஞ்சம் செராமிக் பைத்தியம். நான் பைத்தியம்னு சொன்னால் எனக்கு ஞாபகம் வருது. நான் செராமிக் பைத்தியம்னு சொல்கிறத விட ஹேர் பேண்ட் பைத்தியம்னு சொல்லலாங்க. எங்கே போனாலும் ஹேர் பேண்டை வாங்கிட்டு வந்துடுவேங்க. செராமிக் வந்து எப்படி வாங்குவேன்னா, ரொம்ப யோசிச்சு வாங்குவேன். இம்பல்ஸ் பை மாதிரி பார்த்தோன்னே எல்லாத்தையும் வாங்கிட்டு வர மாட்டேங்க. நான் கொஞ்ச நாளைக்கு திங்க் பண்ணுவேன், சரி அது ஓகேவா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு அப்புறம் தான் வாங்குவேன். ஆனால் ஹேர் பேண்டு, பொட்டு, டைரி, ஸ்டிக்கரு, பென்னு இதெல்லாம் யோசிக்காமல் வாங்கிட்டு வந்துடுவேங்க. இந்த வீடியோ ரொம்ப பெருசாக போயிடுச்சுங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ பெரிய வீடியோவாக இருக்கும்னு. அது என்னென்னா, க்ளீனிங்கில் ஆரம்பித்தேன். க்ளீனிங் போச்சு, அப்புறம் மறுபடியும் இந்த கொஞ்சம் காய் பறிக்கிறதெல்லாம் போச்சு. அதுக்கப்புறம் குக்கிங் வேறு ஆட் பண்ணேங்க. கடைசியில் பார்த்தா வீடியோ ரொம்ப பெருசாகிடுச்சு. நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க உங்களுக்கு பிடிக்காத டாபிக் எதாவது இருந்ததுன்னா. நான் பாட்டுக்கு கேப்பே இல்லாமல் பேசிட்டே இருந்துட்டேன். நிறைய பேருக்கு போர் அடிக்கும்னு நினைக்கிறேங்க. கொஞ்ச நேரம் மியூசிக் போட்டுமாங்க? அவ்வளோதாங்க. இன்றைக்கி சூப்பராக நிறைய காய் கிடச்சிச்சுங்க. இந்த பச்சை மிளகா மட்டும் கொஞ்சமாக பறிச்சுக்கிறேங்க. ஏன்னா வேணுங்கிறப்ப வந்து பறிச்சுட்டா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லாட்டி கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கணும் இதை. அவ்வளோதாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் தான், எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் கீழே போய் சமைக்க வேண்டிய வேலை தான் இருக்குது. போன வீடியோவில் நான் வந்து நான்வெஜ்ஜு, வெஜ்ஜு பற்றி அந்த டிஃப்ரென்ஸ் அண்ட் டேஸ்ட் இருக்கு இல்லைங்க, அதை பற்றி அதுதான் பெரிய பிரச்சனை மாதிரி சொல்லியிருந்தேன். அது மட்டும் பெரிய பிரச்சனை இல்லைங்க. 2 பேருமே வெஜிடேரியனாக இருந்தால் கூட டேஸ்ட் டிஃப்ரென்சஸ் இருக்கத்தாங்க செய்யும். 2 டேஸ்ட் பர்ட்ஸும் ஆர்கியூ பண்ணிக்கிட்டே தாங்க இருக்கும். எனக்கு கோவக்காய், வாழைக்காய் அதெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. எங்கள் வீட்டுக்காரருக்கு அது சுத்தமாக பிடிக்காது. சில காய் எங்கள் வீட்டுக்காரருக்கு பிடிச்சிச்சின்னா என் பையனுக்கு பிடிக்காது. எல்லார் வீட்லேயும் இதே பிரச்சனை தானேங்க. இப்படியே சமையல் பற்றி புலம்பிகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேங்க, நிறைய பேர் நினச்சிருவாங்கன்னு நினைக்கிறேங்க,
என்னடா இது இது எந்நேரமும் புலம்பிக்கிட்டே இருக்குன்னு. நம்ம இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக சமைக்கலாங்க. ஏன்னா இன்றைக்கி ஃப்ரைடே, எனக்கு ரொம்ப பிடிச்ச நாள். கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்தில் எனக்கு அந்த ஃப்ரைடே எக்ஸைட்மெண்ட் கொஞ்சம் கூட குறையில்லைங்க. அதுக்காக ஃப்ரைடே எப்போவுமே இந்த மாதிரி ஃபேன்சியாக குக் பண்ணுவேனான்னு அப்படிலாம் கிடையாதுங்க. எனக்கா எப்போயாவது தோன்றப்ப இது பண்ணுவேங்க. ஃப்ரைடே நைட் மூவி நாங்கள் மிஸ் பண்ணதே இல்லைங்க இத்தனை வருஷத்தில். அதை நம்ம கவுண்ட் பண்ணிடலாங்க எவ்வளோ நாளைக்கு மிஸ் பண்ணியிருக்கோன்னு. இந்த மாதிரி படம் பார்க்குறப்ப 85% ஆஃப் த டேஸ் நாங்கள் ஜங்க் தாங்க சாப்பிடுவோம். இப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருக்க டிஷ் பேர் எனக்கு தெரியாதுங்க. ஆனால் இதை வந்து எப்படி செஞ்சாலும் இது சூப்பராக இருக்குங்க. மிஸ்ஸே ஆனதில்லை எனக்கு ஒரு டைம் கூட. இது எப்படி செய்யணும்னு நான் சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க. இந்த மாதிரி பூ உங்களுக்கு கிடச்சிச்சின்னா எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாங்க. இது நிறையா போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும், கம்மியாக போட்டாலும் நல்லா தான் இருக்கும். இது கலருக்காக மட்டும்தான். நிறையா பூ சேர்த்துக்கிட்டால் கலர் கொஞ்சம் டார்க்காக இருக்குங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் கலர் கம்மியாக தான் இருக்கும். இது என்னமோ யாருக்கும் தெரியாத மாதிரி நான் சொல்லிகிட்டு இருக்கேங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், இருந்தாலும் நம்ம சொல்லிடலாமேன்னு நான் சொல்லிட்டேங்க. இந்த பூவை நல்லா வாஷ் பண்ணி பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 3 to 4 minutes பாயில் பண்ணால் போதுங்க. நீங்கள் தண்ணியில் போட்டோன்னே கலர் ப்ளீடாக ஆரம்பிச்சிருங்க அது. அப்புறம் ஜவ்வரிசி கொஞ்சம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஊற வைக்கிறத மட்டும்தான் நம்ம கஷ்டம் மறந்துடுவோம் நம்ம, அது கொஞ்சம் பார்த்துக்கணும். அப்புறம் அதை ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுட்டு அப்புறம் இந்த ப்ளூ கலர் லிக்விடு வச்சுருக்கோம் இல்லைங்க, நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து அதில் ஊற்றிக்கணுங்க. அதுக்கப்புறம் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணுங்க. உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சுகர் கூட போட்டுக்கலாம், ஆனால் சுகர் போட்டால் டேஸ்ட் வந்து அப்படியே ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. இது கண்டென்ஸ்டு மில்க் போட்டால் நமக்கு அப்படியே அந்த ஸ்வீட் டேஸ்ட் வந்து மைல்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் ரொம்ப. இது நான் நிறையா வாட்டி செஞ்சுருக்கேன், ஆனால் ஒரு வாட்டியும் ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்துடுங்க. இது எப்படி செஞ்சாலும் எங்கள் வீட்டில் ஃபாஸ்ட்டாக தீர்ந்துடும், அப்படியே கிரெடிட் கூட கிடச்சிருங்க எனக்கு. நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
மட்டும் தான் இருக்குது, நாளாக எடுக்கல. இவ்வளோ சிம்பிளாக, ஈஸியாக, அழகாக, சூப்பராக இருக்குல்லங்க. நேரில் இதை விட சூப்பராக இருக்கும். பார்த்த உடனே சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. சத்தியமாக சொல்கிறேங்க, இந்த வீடியோக்காக தான் இந்த மிளகா ஊற வச்சு அரைச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த மிளகா ஊற வச்சு நான் அரைச்சதே இல்லைங்க, தான் ஃபஸ்ட் டைம் பண்ணி பார்க்குறேன். ஆக்சுவலாக ஒரு வீடியோவில் பார்த்துருந்தேன். அந்த மிளகாவை கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற சீட்ஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை ஊற வச்சு பண்ணால் கலர் மட்டும் கிடைக்கும், காரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்னு. அதை ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். இதை பண்ணிக்கிட்டு இருக்கப்போ எனக்கு நிஜமாகவே தெரியாது அது எப்படி இருக்க போகுதுன்னு. ஆனால் ரிசல்ட் சூப்பருங்க, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. இந்த முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சு செய்கிறதெல்லாம் எனக்கு சுத்தமாக ஆகாதுங்க. இந்த ஊற வைக்கிறது இதெல்லாம், இந்த மாவு அரைக்கிறதுக்கே ஊற வைக்கிறதுக்கு ஓகே, காலையில் எழுந்திரிச்சோன்னே கண்டிப்பாக ஊற வச்சிடணும்னு நினைப்பேன். ஆனால் அதை மிஸ் பண்ணிடுவேங்க எப்படியாவது. இந்த நிறைய வீடியோ பார்த்துட்டு நானும் ஓகே ப்ரீ ப்ரிப்லாம் பண்ணி வச்சா நமக்கு மார்னிங் எழுந்திரிச்சோன்னே ஈஸியாக இருக்கும், அதெல்லாம் ஒரு 2-3 நாள் ட்ரை பண்ணி பார்த்தேங்க. அது ட்ரை பண்ண எப்படி இருக்குன்னா, எந்நேரமும் நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குங்க. காலையில் நம்ம எப்படியும் அவசர அவசரமாக எழுந்திரிச்சு ஏதோ ஒன்று தேடி பிடிச்சி கட் பண்ணி குழம்பு வச்சுருவாங்க. ஆனால் ப்ரீ ப்ரிப்லாம் பண்ணி வைக்கணுன்னா என்ன பண்ணணுன்னா, முன்னாடியே யோசிச்சு அதை கட் பண்ணி வைக்கணும். அப்படி யோசிச்சு பண்ணால் அது எதுவும் நிறைய நேரம் எடுத்துக்கிற மாதிரி இருக்குங்க. நாள் பூரா வேலை செய்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு பேசாமல் டக்குன்னு கைக்கு கிடைக்கிற ஏதோ ஒன்று எடுத்து பண்ணி வச்சுட்டா ஈஸியாக இருக்குங்க. அடுத்த டிஷ் என்ன பண்ண போகிறோன்னா, மேலே கொஞ்சம் பீன்ஸ் கிடச்சிச்சிங்க, அதை வச்சு பீன்ஸ் ஃப்ரை தாங்க பண்ண போகிறோம். அதுக்கு எதுக்குடா இத்தனை நாள் அப்புறம் நினைப்பீங்க, சும்மா ஒரு ட்ரை தாங்க. இதுக்கு பீன்ஸ் கட் பண்ணுற வேலையும் இல்லைங்க. முன்னாடி பின்னாடி கொஞ்சம் மட்டும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மிளகாவை அரைக்கிறதுலாம் ஆப்ஷனல் தான். இந்த மிளகாவை அரைச்சி கொஞ்சோண்டு கார்லிக் போட்டு அது கூட இந்த அரைச்சி வச்ச மிளகாவை ஊற்றி கொஞ்சம் எண்ணெயில் வணக்கிக்கிட்டு அதை எடுத்து அந்த பீன்ஸ் மேலே ஊற்றிடணுங்க, அவ்வளோதான். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. யூஸ்வலாக இவ்வளோ ஆலப்பறையெல்லாம் பண்ண மாட்டேங்க. சும்மா இதை பீன்ஸை ஃப்ரை பண்ணி அதில் பெப்பர் தூவி சால்ட் தூவி எடுத்து வச்சுருவேன், அவ்வளோதான். இன்றைக்கி ஏதோ பண்ணியிருக்கேங்க.
அடுத்தது நம்ம பண்ண போகிறது பேன் கேக்குங்க, கேபேஜ் பேன் கேக். இது அதை விட சிம்பிளுங்க. இது என்ன பண்ணணுன்னா, கேபேஜை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கீங்கன்னா இது கடலை மாவு போட்டுக்குங்க, இல்லாட்டி மைதா போட்டுக்கலாம். நான் டேஸ்ட்டுக்காக மைதா தான் போட்டுக்குவேங்க யூஸ்வலாக. மைதா வந்து ஒரு ஒரு டைமும் ஒரு ஒரு அளவாக போட்டுருவேன். கொஞ்சம் நிறையா போடுற அன்றைக்கி நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்குங்க. நீங்கள் கேபேஜுக்கு பதிலாகவும் வேறு காய் போட்டுக்கலாம், இல்லை கேபேஜ் கூடவும் வேறு காய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சால்ட் போட்டுக்கலாம். அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி சின்ன சின்னதாக தோசை மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, ரெடி. அப்புறம் நான் எது பண்ணாலும் அதில் எள்ளு சேர்த்திக்குவேங்க, ஏன்னா எனக்கு எள்ளு ரொம்ப பிடிக்கும். அது ஹெல்தி கூட, அதனால் நீங்களும் சேர்த்திக்குங்க. அவ்வளோதாங்க, இன்றைக்கி வீடியோ முடிஞ்சுச்சு. உங்களுக்கும் இதில் ஏதாவது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். Thanks for watching. Ta-ta.